முறுக்கு ஐட்டம் போட்டு விற்கிற ஒரு பேர் என்ன? சரி இப்போ நம்ம கடை தானே பேசுகிறோம். நீங்கள் இப்போ முறுக்கு ஐட்டம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அவருக்கு கடை இல்லையே. ஓ, எங்கே விற்பார்? டவுனில் கடைகளுக்கு போடுவார். ஆ, அவரோட பேர் என்ன? பேர் என்ன? கல்கரத்தையா இல்லை பெர்மனண்டான ஒரு இடமா? பெர்மனண்ட் கருத்துண்டா அவர்கிட்ட இருக்கு. அதான் கருத்தை இருக்கு. அந்த முதல் வந்து அவர் இல்லாமல் இருக்கார் இப்போ. ஓ, அதெல்லாம் முதல்ல இல்லாமல் இருக்கு. ஆ, தம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாரா லைவ்? இல்லை, ஸ்டார்ட் தானே லைவ். சரி, இந்த இப்போ இதில் இருக்கிற ஆட்களுக்கு கூட இங்கே இருக்கிற மஹல்லாவாசிகள் இருக்கீங்களா? இந்த மஹல்லாவாசிகள் இருக்கீங்கன்னு, பள்ளி நிர்வாகம் மஹல்லாவாசிகள் இருக்கீங்க. ரைட், உங்களுக்கு தெரியும் தானே பஜாரில் உள்ள ஆக்களா இல்லையாண்டு. ஏன்னா நாங்கள் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கோம், மாநிலம் ஒன்றை கொண்டு வந்திருக்கோம். அழகான முறையில் பொருளாகவும் இதுவும் நம்ம செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அது முடிஞ்ச கதை. அதுக்கு பிறகு நாங்கள் போனோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் மிக தெரிஞ்ச விடம். அங்கே 15,000 ரூபா சல்லியும் பார்சலும் கொடுத்தோம். மிச்சம் சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த ஆட்டோவில் போகிற அந்த இடம், அவங்க 4 மணிக்கு தான் அவங்களுக்கு சாப்பாடும் வந்துச்சு, பால் சாப்பாடு. சோர்ந்து போயிருந்தாங்க. அது ஒரு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு. இப்போ இல்லை, இப்போ இப்போ இது மட்டும் இல்லை, எங்களுக்கு நேற்றும் நாங்கள் சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இடம் கேட்க வேணாம் எங்கண்டு. உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னு சொன்னால் தாருஸ் சஃபான்னு சொல்லி இது இந்த போகிற லைவ் போகுது, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இடம் சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஏன்னா நாங்கள் மக்களில் ஒரு அமானிதத்தை கொண்டு வந்திருக்கோம். அங்கேயும் இப்போ 25 கடைக்காரங்களை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. 37 கடையும் நேற்று சாய்ஸ் பண்ண ஆக்கிரமிக்காம 37 கடையும் இல்லாம. இதே ஒரு நல்ல ஒரு முறையா நாங்களும் பார்க்குற என்னண்டா, ஒரு பஜார் அவசரமாக திறக்கப்பட்டா அந்த ஊருக்கு அவசியமா அந்த ஏரியாக்குள்ள உள்ள எல்லா ஏரியாவில் உள்ள ஆட்கள் அங்கே போகாமல் அந்த விஷயம் நடக்கும் என்று அதை நாங்கள் ஒரு மஷூராவில் போட்டு தான் நாங்கள் ஒரு முடிவாகி இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இதில் நிறைய கருத்துக்களை விஷயங்களை சொல்ல வந்தீங்கன்னா இது கவர்மெண்ட்ற வேலை இல்லை, நாங்கள் செய்யவாது. மக்கள் 100 ரூபா போட்டாக்களுக்கு உண்டியலை தந்தாக்களுக்கு ஒவ்வொரு முறை இந்த பொதுப்பா இங்கே அழகான முறையில் போயிடுச்சு எல்லா விஷயமும். அதனால வசீம் ஹோட்டல் வாங்க. வரட்டும் நம்ம ஒபிசியலாக எல்லாருமா அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வாங்க இருங்கம்மா. வசீம் உங்களோட பேர் தானே? ஹோட்டலில் சரி காட்டுப்பட்டியில் இல்லை உள்ளுக்கா மெயின் ரோடுக்கு வருமா? உள்ளுக்கு சரியா? நல்லா கடைக்கு எத்தனை அடி மட்டும் தண்ணி வந்து 20 அடி மேலே தண்ணி. இப்போ நீங்கள் நான் கேட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு தானே நாங்களும் இந்த விஷயமெல்லாம் செய்யத்தானே வேணும், கிடைக்கிறதுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி. ஆனால் உங்களுக்கு செய்யல அளவுக்கு தர மாட்டோம், அழகான முறையில் தாரம். எப்போ கடை திறப்பீங்க? இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னும் வார வெள்ளிக்கிழமைக்கு இடையில கடை திறப்பீங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க, சரிதானே? நீங்கள் இதை பொறுப்படிக்கீங்களா? இந்த பள்ளி நிர்வாகம் பொறுப்படிக்கீங்க.
மகளில் ஆக்கலாம் இதுதானே நம்பர் எதுவுமே இருக்குதா இல்லை பேப்பரில் கடைக்கு பேர் இருக்குதா ஹோட்டலுக்கு? ஹோட்டல் பர்கான். ஹோட்டலில் இருக்கா? ஹோட்டல் சின்ன பர்கான். சின்ன கடை பர்கான் ஹோட்டல். ஃபர்ஹான் ஹோட்டல் பேபிள் என்ன? நவீன். இந்த ரகுமோடு 80,000 இல்லை பனி சைன் உண்டு வச்சுருக்கோம். இது அமானித பொறுப்புமான் அழகான முறையில் செய்யுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். சரியா? அது சரியான முறையில் செய்யுங்க. தலைவர் வாங்க சாயந்தரம் மாளிகைக்காடு மக்களுக்கு துவா செஞ்சு கொடுக்கும். நல்லா காசு எண்ணி தான் இது எண்ணி தான் வருது. நான் எண்ணி கொடுக்குறேன். நல்லா இன்றையிலிருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெயிண்ட்டை கொஞ்சம் பூசி எல்லாம் செஞ்சு அழகான முறையில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தொழுகை இபாதத்தோடையே செஞ்சுக்கிட்டு தொழுகை இபாதத்தோடையே வியாபாரத்தை பண்ணிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ். ராசிக் சில்லறை கடையா? எங்கே வந்து பீரிங் பண்ணி பள்ளியோட இங்கே பள்ளி கடையா? இல்லை பள்ளியோட கொஞ்சம் பண்ணி பனி என்ன அது தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கடையை பற்றி எவ்வளோ மட்டும் தேவைப்படுது? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சேர்ந்து ஒரு 4 ரூபாய் போகும். நார்மலாக சேர்ந்து அவ்வளோ வரும். எத்தனை அடி கடை? கடை வந்து நீட்டம் வந்து 10, 5 5 அடி. கொஞ்சம் அவசரமாக வரலாமா? இது என்ன மஸ்ஜித்? மஸ்ஜிதுல் இல்ஹாம் அங்கே இருக்கிறேன். கொஞ்சம் வாங்கலை பெபில அவங்கள அப்படியே வச்சுட்டு வாங்க. இதை முடிச்சு விடாங்க போகும். அப்படியே போனது இதை கொஞ்சம் சொல்லுங்க. எங்கன்னு 5 அடி 10 அடி கிடைக்கும். கடை ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இல்லை இப்போ தான் பெயிண்ட் பண்ணி வச்சுக்குது. ஏன்னா பெயிண்ட் ஒன்று அடித்து எல்லாம் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை திறக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன சாமான் அதை போட்டு அதுதான் பொருள் தான் காசு கட்டிங்க. அதுதான் தர போகிறோம். சரிங்க இன்ஷா அல்லாஹ். அஜர் இந்த 70,000 கடை பேர் இருக்குதா? ஷாமில் ஸ்டோர்ஸ். ஷாமில் ஸ்டோர்ஸ். ஷாமில் ஸ்டோர்ஸ். நீங்கள் பெவிலியன் பாவிக்கல இந்த ரோட்டுக்கு பேர் வைக்க பெபிலர். வேலை செய்கிற ஃபோன் நம்பர் நோட் 77 69 19 157. இந்த ஃபோன் நம்பர் நாங்கள் எடுக்கிறது நாங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நல்ல ஒரு நிலைமையாகக்குள்ள உங்களோட ஊரில் வந்து உங்கள் மசூதியில் இருந்து உங்களை கூப்பிட்டு அழகான எல்லாருமாக இருந்து ஒரு சாப்பாடோ என்ன இதுக்குள்ள பார்க்கக்குள்ள உங்களோட கடை இருக்கணும். இதோட சிறப்பாக நீங்கள் 4-5 பேர் உதவி செஞ்ச மாதிரி இருக்கணும். 00 639 77 சிக்னேச்சர்.
நல்லா சாயந்தரம் மாறிய கடமைக்கு துவாக்கள் சேர்த்து எம்ஆர்எம் நிஸ்தார் திங்கக்கிழமை திறக்கலாம் நிறைய அப்பந்துங்கிறாங்கெல்லாம் அங்கே போகிறான் அவசரம் வெள்ளிக்கிழமை சுபையில் எல்லாம் செய்வீங்க வியாபாரம் எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு நோம்பலாக என்ன ஃபுல்லாக தெரியல தான் போட்டிருந்தோம் நாங்கள் 24 எல்லாம் அழிஞ்சு போச்சு நல்லா பரவாயில்ல உங்களால் இல்லை விளக்கு இல்லாமல் நீங்கள் திறக்கணும் இப்போ நாங்கள் 50,000 நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம் கொஞ்சம் கைட்டு அடிச்சு கொஞ்சம் வேலை அதிகம் ஈட்டி இருக்குது ஏன்னா கபட் அதிகமாக கொஞ்சம் உடஞ்சிருச்சு பெயிண்ட் பண்ணாமல் இப்போதைக்கு துறக்க இல்லை கட்டாயம் பெயிண்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு தான் தெரியும் நான் கேட்குறேன் செலவுகளை கூட்டாமல் ஒரு கணக்கோட ஸ்டார்ட் பண்ணி ஐட்டம் வைத்தீங்க எல்லா ஐட்டமும் கேஸ் இப்போ கேஸில் என்னென்னா இப்போ ஜெயிக்கிற முதலாளிமாருக்கெல்லாம் நிலைமை தெரியும் நீங்கள் கூடியாக கொண்டு வந்து அடுக்காமல் 6 கேஸை வாங்குங்க போத்தலுக்கு கொஞ்சம் பிறகு தாரண்டு வாங்குற அதை வாங்கிட்டு அவர் சல்லியை கொடுத்து அது அப்படி செய்யலாம் தானே செஞ்சு கொள்ளலாம் இவருக்கு 75,000 ரூபா கொடுப்போம் 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் 75,000 இல்லாமல் போய் செய்யலாம் 75,000 கொடுத்தா தான் செய்யலாம் 1.5 லட்ச ரூபா போட்டிருக்கோம் 75,000 ரூபா தான் உங்களோட கடையோட பேர் என்ன எம்ஆர்எம் ரோட் வந்து கம்பளையில் உங்களுக்கு ரோடு எப்படி வரும் ரோட் எப்படி அட்ரஸ் எப்படி ஃபெபில தானே இல்லை உள்ளுக்கும் அந்த ரோட் தான் இது ரெண்டுக்கும் அப்படி தானே பாவீங்க உங்களோட கண்டெக்ட் நம்பரை சொல்லுங்க 477 நம்பர் இதை முடிச்சுட்டு நான் நாளை பேசுவேன் அமௌண்ட் பண்ணி சொல்லுங்க மொத்தமாக நைட்டு பேசுவோம் நல்லவா இந்தியா இருந்து ஃபோன் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஹிமாஸ் பேக்கரி இருக்கீங்களா இருங்க ஒரு கடையில் இங்கே பள்ளிக்கடை வாங்க உங்களோட கடை பேக்கரி மேலே அது பெப்பில் இல்லை ரோட் வந்து எப்படி பெப்பில் ரோட் எவ்வளோ காலம் ஹோட்டல் செய்றீங்க பேக்கரி செய்கிற ஒரு 4 வருஷம் அங்கே வருஷம் தண்ணி குறவு அங்கேயோட இல்லை இந்த அவன் தாழ்ற அளவுக்கு வந்துச்சு எத்தனை அடி பண்ணி 7 அடி இங்கே விட குறவு என்ன தண்ணி இங்கே 20 அடி வந்து என்ன அங்கே 7 அடி தான் வந்துச்சு 7 அடி சம்பூர்ணமாக அவன் லைஃப் தாண்டிச்சு அவனெல்லாம் வேலை இல்லை வேலை செய்யறது சம்பளம் ஃபோட்டோ எடுத்து வச்சு
கவர்மெண்டாலும் உதவி செய்வாங்க. நாங்கள் செய்கிறதுனா அவசரமாக அவங்கள கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கடை மூடி இருக்கப்பட ஓப்பன் ஆகணும், பஜார் ஓப்பன் ஆகுது, எங்களை நோக்கம். இப்போ கவர்மெண்ட் ஹெல்ப் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கவர்மெண்டால் இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ தந்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் குறைச்சி சொல்லிடுமா உங்களுக்கு? ஓகே, அவ்வளோ தந்தா போதும் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. ரிப்பேருக்கு 25-30,000 ரூபா போகும். நம்ம அந்த அங்கே கொடுத்தோம் அது மாதிரி போகும். மற்றதுக்கு 60,000 ரூபா கொடுக்கும். 60,000 ரூபா எடுத்துட்டு ரிப்பேரை செஞ்சுட்டு கெலிவாயாவில் ஒரு 50,000 ரூபா தேவை ஆளுக்கு 70,000 கொடுத்துட்டோம். அவர் ரிப்பேரும் செய்யறதுக்கு 50,000 ரூபா போதும். 25,000 இன்னொரு ஆளுக்கு அதை உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் செஞ்சாங்க. இங்கேயும் அது நடந்துச்சு. இங்க ஒரு ஆளுக்கு பார்சல் அவசரத்தை கொடுக்கக்குள்ள ரெண்டு பார்சல் போயிட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு ரிட்டர்ன் வந்து கேஷையும் ரிட்டர்ன் தந்து பார்சலையும் ரிட்டர்ன் தந்தாங்க. இங்க நடந்துச்சு. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 075 8436 இல்லை சிக்னல் எல்லாம் அவங்க கோயில் போவாது. அடுத்து ரிசான் வந்துருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்க? இருங்க ரெடி. பள்ளி கடையில் எவ்வளோ காலம் சரிங்க கடை? 1 வருஷமும் 1 மாதம் ஆகிடுச்சு. வியாபாரம் எவ்வளோ மாதிரி இருந்துச்சு ஒரு நாளைக்கு? சாதாரண ஒரு 10-15 நடந்து கொண்டே கடையை மூடுவீங்களா அதில் டைமில்? இல்லை தொடர்ந்து செய்வீங்களா? மூடி பட்டு எனக்கு பள்ளிகளுக்கு கதைங்க சும்மா கதைங்க. சத்தம் தட்டினா தான் வரும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வாரதுக்கு தான் பேசுகிறோம். பேசுங்க. 6-7 நாள் மாதத்துக்கு மூடி பட்டுறேன். தொடர்ந்து 6-7 நாள் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது. புள்ள எத்தனை வயசு புள்ள? 18 வயசு பொம்பளை புள்ள. எங்கே கொண்டு வரீங்க? மகரகமே. எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 3 பொம்பளை. 3 பொம்பளை. அதில் 2 பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லாமல் ஸ்கூல் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. நல்லா. பள்ளி கடையில் எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க? 12,000 ரூபா மாதம். 12,000 ரூபா. 3 மாதம் நாங்கள் எடுக்கிறதா எத்தனை அடி தண்ணி வந்துச்சு கடைக்கு? கடை மூடிடுச்சு ஃபுல்லாண்டா ஒரு 2 அடி மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. அது பணி அப்படியே முடிச்சு. 2 அடி மேலே இடம் இருந்துச்சு, மற்ற எல்லாம் தண்ணி. 10 அடி வந்து 9 அடி. ஸ்டேஷன் எல்லாமே ஒதுக்கினேன். கொஞ்சம் பாலம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? சாமான் பிளாஸ்டிக் சாமான் எடுக்கலாமாச்சு.
லேமினேட்டிங் மெஷினும் பிரிண்டரும் எடுக்கலாம். ஆ அது இல்லாமல் ஸ்டேஷனரி எல்லாத்தையும் ஒதுக்கணும். ஆ வேறு இப்போ இவர் ரிசான் ஃபேன்சி இவரை தெரியுமா உங்களோட மஹல்லாவில் தெரியும் தான் நிலைமை. இப்போ கஷ்டமான நிலைமையில் இருக்கிறார். அது இல்லாமல் அவர் குமரப்புள்ள இவர் அதில் தொழிலை செஞ்சு அந்த லாபத்தை கொண்டு தான் என்ன செய்கிறார், அவரை பிள்ளையை பார்க்க போகிறார், அவரே போகிறார். அப்போ அந்த பிள்ளைக்கும் அமானித பொறுப்புலையும் வேறு அழகான முறையில் செய்கிறாரு. இப்போ இவருக்கு நாங்கள் இவர் தந்திக்கிற அமௌண்ட் இருக்குதானே, இவருக்கு நாங்கள் இப்போ ஸ்டேஷனரிக்கு கொடுக்குறது எங்களால் கொடுக்கமானது 60,000 ரூபா தான் கொடுக்குறோம். நாங்கள் அதை சபையர் சார்பாக நாங்கள் இவருக்கு 1 லட்சமாக கொடுக்குறோம். சரியா கொடுக்குறோம். அது உங்களுக்கு எல்லாம் ஓகே தான் இல்லை, வேறு சொல்கிறது ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாம் ஓகே. 1 லட்சமாக கொடுக்கும். பேர் இனிஷியலோட சொல்லுங்கள். MRM ரிசான். ரிசான் ஃபேன்சி என்ன பேபிள் தானே என்ன? பேபிள். கான்டாக்ட் நம்பர் 077 500 4 500. ஆறாவது ஆள் ஃபஸ்மீர். எங்களுக்கு அந்த சோமில்ல அங்கே போகணும் என்னன்னு சொல்லல. நீங்கள் கடையை திறக்கணும். ஒரு 3 நாளைக்குள்ள தராங்க. புதன்கிழமை எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க? கண்டி. குழம்பு போனவாங்க இல்லை குறைய கொழும்புக்கான கண்டியில் லேசி பார்க்கப்படா. தொழிலில் குறைவாக எங்கே இருக்கு பார்க்கணும். தொழிலில் லேசிக்கு இல்லை, தொழிலில் கஷ்டப்படணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? இந்த வேலைக்கு வந்து சதையெல்லாம் நோவுது. ஒத்து போடணும் வீட்டுக்கு போய். இருந்தால் ஒழும்பு எழுது இல்லை, ஒழும்பினா இருக்க எழுது இல்லை. இல்லை உண்மையை தான் கஷ்டப்படையில நன்மை அடைகிறண்டா கஷ்டப்படணும். 3 நாள் தொடர்ந்து தூக்கமே இல்லாமல். அப்போ நன்மை அடைகிறது கஷ்டப்பட்டதை நன்மை அடையலாம். சரியா? அது மாதிரி தொழிலுண்ட செய்து கை நீட்டாமல் சாப்பிடணும்னா நீங்கள் கஷ்டப்படணும். பர்ச்சேஸிங் போங்க, எங்கே விலை குறைய இருக்கு 2 இடத்த பார்த்து வாங்க. கண்டிலையும் விலை பாருங்க, குழம்புலையும் பாருங்க. 2 நாள் எடுங்க. ஆனால் வியாழக்கிழமை கடையில் கடை திறந்துடணும் தலைவர். சரியா? மல்ல நிர்வாகம் எல்லாம் நாங்கள் பிஸ்மில்லா. நல்ல ஃபர்ஸ்ட் மீன் வாங்க. பார்த்துக்கணும் உங்களோட பசார். என்ன கடை செய்றீங்க? தீனி ஐட்டம் எங்க இடம் முறையை பார்த்து இதில் பெபிளான சேல்ஸுக்கு அங்காலையா இல்லை சேல்ஸுக்கு பள்ளி கடையா? இல்லை சேல்ஸுக்கும் பள்ளி கடை என்ன க்ரோசரி என்ன? க்ரோசரி பெட் ஃபுட் தான் நம்ம எல்லாருக்கும் செய்கிறது. எப்படி பெட் ஃபுட் இந்த தீனி ஐட்டங்கள் இந்த இதுகளுக்கு கோழி பூனை அந்த அதுகளுக்கு பெட் ஃபுட் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு பர்ச்சேசிங் குழம்புல மாத்தலா பூர்ணா சைடில் தான் மெயினாக இருக்குது. எங்க அங்கே முறையே கிடைக்கும். கொழும்புலேருந்து வரும் கம்பெனி நான் டிரெக்ட் கால் பண்ணி எடுப்பேன். இந்த பூனை தீனி அது இதெல்லாம் மெயினாக போனா கிட்ட தானே ஒரே நாளில் ரிட்டர்ன் வந்துடலாம். சுபையில் அவங்க போனீங்க. கம்பெனி டிரெக்ட் அனுப்புவாங்க. அது டெலிவரி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சரி அவர் கடைக்கா இல்லை ஃபென்சிங் சேர்த்தா சரிங்க நீங்கள்? நான் வந்து க்ரோசரி செய்கிறேன், ரீலோட்ஸ் அது மாதிரி எல்லாம் மாதிரி மெயினாக பெட் ஃபுட் தான் சரி. பெட் ஃபுட்டும் க்ரோசரியும் செய்கிறேன். வளர்ப்பு பிராணிக்கு சாப்பாடு அதில் அவ்வளோ பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு வந்து பெட். அதில் வந்து என்னன்னு கேட்டால் இப்போ இதெல்லாம் பணிய வச்ச சாமான் தானே கடையில் இல்லை. இவ்வளோ நாளும் இவர் 25-40 ஓட பண்ணது. இந்த முறை நீங்கள் என்ன செய்யுங்கண்டா 6 பீஸ் ஓட பண்ணுங்க. என்ன உங்களுக்கு கஸ்டமர் இருக்கு, டக்குன்னு சாமானை வாங்கிட்டு அடுத்த முறை இதை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இவருக்கு இதில் 75,000 ரூபா கொடுங்க. எப்படி இனிஷியல் எம்ஐ ஃபஸ்மீர் ஃபஸ்மீர்னா ஃபஸ்மீர் ஃபஸ்மீர் ஃபஸ்மீர்னா உங்களோட கடையோட பேர் எப்படி? ஸ்லைஸ். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 7வது M ஃபாரூக் 90 7 90 53 424 424 உங்களுடைய டேபிள் தானே?
அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாரூக் நானா என்ன கடை? இதில் அழகாக துப்புரவு பண்ணி கொஞ்சம் தொடச்சிட்டு அரவசமாக எடுக்கலாம். கதவை மூடிட்டான் செஞ்சு கத்தி சாமான் ஆகி நானே. ஓ மலைக்கடையை க்ளீன் பண்ணி போட்டு கொஞ்சம் எண்ணெயை பூசிவிட்றோம். பூசினா சொல்லி கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும், கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறேன் நாங்கள் எல்லாம் நிலைமை எல்லாருக்கும் தெரியும் ஃபுல்லாக. அழகா அது எல்லாத்தையும் வீச போகிறோம். நாங்கள் பொய் சொல்ல இல்லை, விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம். கடை எங்கே நானே பள்ளிக்கு அங்காலையா? இல்லை, தும்பு தடியும் கத்தி கொஞ்சம் தான் நெய்யும். கத்தியும் தும்பு தடியும் வைக்கும், அப்படிதானே? கேஸ் போத்தல்லாம் இப்போ நீங்கள் 6 வாங்குங்க, போத்தலுக்கு காசு கொடுக்காம வாங்குங்க. கேஸுக்கு காசு கொடுத்து வாங்க. டக்குன்னு டக்குன்னு அண்டு ஈவினிங்க்கு அந்த காசை கொடுத்து போட்டு சாமானை வாங்கி வைங்க. அடுத்த அன்றைக்கு அந்த குடுக்கல் வாங்கல குயிக் பண்ணி செய்யுங்க. நானா பிள்ளைகள தினை எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ பழக்கத்தான் இந்த வயசுலேயும் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் உதவி செய்யணும். வயசு எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் தொழில் செய்றீங்களே, ஆரோக்கியம் நல்லா. உங்களை தான் கட்டாயம் ஊக்குவிக்கலாம். இல்லை, உங்களோட கடைக்கு பேர் இருக்கேன் நான் எப்படி? கத்திக்கடை. கத்திக்கடை. எத்தனை வருஷம் மாதிரி? எங்களோட வர்த்தக சங்க தெரியுமா? அதான் நம்பரை சொல்லுங்க, ஃபோன் பாவிப்பீங்களா? சொல்லுங்க. 38 75,000 கத்தி இன்னும் ஐட்டங்கள் சேர்க்கலாம். திருவிழா சேருங்க, திருவிழா எல்லாம் சேருங்க. மீன்பற்ற கத்தி, கட்டிங் போர்ட், எல்லாம் வைக்கிற சாமான். எல்லாம் வைக்கிற சாமானை தொடச்சிட்டு 3 புரிச்சு ஒரு வெலை போடுங்க. அதுக்கெல்லாம் இப்போ அது 1000 ரூபா ஐட்டத்துக்கு 200 ரூபா வெலை போடுங்க. ஒரு சைட்டில் வைங்க. புது சாமானை இப்போ வாங்குங்க, சரியா? வாங்கி போட்டு அதுக்கு ஒரு வெலை இதுக்கு ஒரு வெலை போடுங்க. அதில் 2 வாங்குவாங்க, இதில் 3 வாங்குவாங்க. சாமான் முடிஞ்சிடும். இன்னும் வச்சுக்கிறீங்கன்னா கரை கட்டி போகும். இல்லாட்டி எல்லாம் கரை கட்டின சாமான் வச்சுப்பாங்க. அது அவ்வளோத்தையும் வேறு அடுக்குங்க. இதில் புது சாமான் அவ்வளோத்தையும் டிஸ்பிளே பண்ணுங்க. வாங்க, பிஸ்மில்லா. நீங்கள் கொடுங்க உங்களோட கையால். வாங்க வாங்க வாங்களே, வாங்க. அழகா மூத்த மனுஷன் அவ்வளோ உஜாரா ஈக்கிறார். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் உங்களோட கையால் கொடுங்க. பிஸ்மில்லா. இல்லை, சரி. மின்ஹாஜ் அடுத்து ரெடி ஆகிறீங்க. கொஞ்சம் சொல்லிட்டு கொடுப்போங்க. புதன்கிழமை கடையில் கடை திறக்கணும் நீங்கள். அதான் அதுதான் ஒரு நாள் 2 நாள் போதுமே. எங்களுக்கு வியாழக்கிழமை இந்த பேரோட நாங்கள் கேட்போம். நீங்கள் ஃபோட்டோ தரணும். எல்லாம் கடை ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்கள் அங்கே கேட்கணும், சரியா? அடுத்து மின்ஹாஜ் வாங்க. ராமுட்டா என்ன செய்யுது? கோழியாருக்குள்ள பித்து கலங்கினா இந்த இறைச்சியை கூட வருது. கடை என்ன குரோசரியா? கடை எங்க இருக்குது உங்களுக்கு? எல்லாம் இங்கே தான் வருது, ரோட்டுக்கு வரலையா? அவ்வளோ குடும்பமே இது. மூஞ்சி கொஞ்சம் தான் இது. மூஞ்சில் ஒரு 100-125 வீடு தான் இது. 100ம் இல்லை. வீட்டுடைய கடை கடைக்கா? அதுலேயும் 10-20 கடை சிங்களா வீட்டோட வீட்டுக்குள்ள ரோட்ல டேமேஜ் பார்த்தோம். அதுல உள்ளவங்க வர எங்களுக்கு அடுத்த ஊர். அடுத்த ஊரா? அது எதுக்கு செய்யறது?
அது தேவராஜ் ரோட்டல் போகல கடையா தெரியுமா? அதில் எங்கடா வேற கடை தெரிய மாட்டேன். இந்த ஒரு அமானிதம் எங்களுக்கு பொறுப்பு சாட்டுகிறது. எல்லாம் இந்த மஹல்லாக்குள்ள எடுத்தீங்க. எங்களோட கஷ்டப்பட்டு கூட தாண்டிக்கிறவங்க எடுத்துக்கிறோம். கூட பாதிக்கப்பட்ட அதில் கணவந்தருகிறாங்களே அவங்கள நாங்கள் விட்டுக்கிறோம். கணவந்தருமிக்கிறாங்க கடை செய்யறதுல கணவந்தருமிக்கிறாங்க. ஏதோ ஒரு அல்லாட சோதனை இப்படி நடந்துருச்சு. ஆனால் அவங்கள்ட்ட பணமைய கூடிய மனிதர்கள் நாங்கள் விட்டு தான் எடுத்துக்கிறோம். இல்லாட்டி இது ஏழைகளுக்கு செய்யறதுக்கு தாரது ஒரு அமானிதம். உங்களோட என்ன ஐட்டம் விற்றீங்க கடையில்? க்ரோசரியில் என்ன சில்லறை சில்லறை கடையா? எத்தனை அடி கடை? உங்களோட கடையோட விசாலம் கடையில் அகலம் நீளம் வீட்லேயே செப்பரேட்டாக கடையாக இருக்குதா? நீங்கள் அசத்து போய் சாமான் வாங்கிட்டீங்களா அந்த கடையில்? இல்லை தானே? சாமான் வாங்கல கடை இது. கடையில் கிட்ட இருக்கிறவங்க அவங்க எடுத்தாங்க. எத்தனை அடி தண்ணி வந்துச்சு? 3வது செட்டுக்கு. தட்டல் இருக்கு 2.5 பேஜ் சூட்ல 3 தட்டு கிட்டிக்கிறாங்க. அது இல்லை, அதுக்கு அவனுக்கு பார்க்கல. இந்த கடை ரோட்டலில் போகக்குள்ள கடையாக தெரிகிற இல்லையா அவர்கிட்ட ஜெயிக்கிறாங்க சொல்கிறான். அவங்க ரோடு சைடில் தான் வேலை, அடி ரோட்டில் தான் கடை. அந்த பாயில் இருக்கிறது அது அடியில் இருக்கிறாங்க வழங்குமா? ரோட்டுக்கு வழங்க என்ன இனிஷியல் உங்களோட மின்ஹாஜ்? வேலைகளை கடையில் துறை வச்சு ஐட்டத்தை கூட டேபிள் தானே அப்படி தானே துறக்கலாடி பிடிச்சோம். கடைக்கு பேர் இருக்கியா? மின்ஹாஜ் அவ்வளோ பேர் கடையை திறந்து வச்சு நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 60 நோட் 7 47 46 39 60 அடுத்து 5G ரெடியா இருங்க. கொடுங்க 60,000 இந்த டெக்ஸ்டைல் ஐடியா இந்த ரோட் வரும் மெயின் ரோட்டில் இருக்கிறது. சார் அட்ரஸ் பாயிண்ட் நான் போட்டிருக்கிறேன். போட்டிருக்கிறேன் அட்ரஸ் பாயிண்ட். எனக்கு டெய்லரிங் வாய்ப்பு டைலர் தைக்கிறார். தைக்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 50,000 லட்ச ரூபா சாமம் கேட்டு பொருள் இருக்குது. ஒரு 10 வருடத்துக்கு எடுத்தாரு. கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் அனுப்பிச்சிருக்கு. 72 ஃபிட்டிங்ஸை கிளியர் பண்ணி போட்டுருவோம். டெய்லரிங் தான் செய்யணும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு எதிர்பார்க்க இல்லை இல்லை மனசை பின்ன கூடாவனா எனக்கு டெய்லரிங் என்ன செய்ய பயிர் தைக்கையிலும் எனக்கு செய்ய அதுக்கு ஒரு நீங்கள் அழகான முறையில் ஒரு டெக்ஸ்டைல் செஞ்சதுதான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த டெக்ஸ்டைலை நீங்கள் ஒன்றும் வானா ஒன்றும் தேவையில்லை. சரியா? நீங்க வந்து பாருங்க. தேவையில்லை. நீங்க நீங்க உங்களோட உண்மை இங்க நீங்க எல்லாம் கேட்டதே உண்மைதான் நீங்க சொல்றது. கேட்டதே தாராளம் இன்ஷா அல்லாஹ் நீங்க அழகான முறையில் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட இனிஷியல் எப்படி கேட்ட அமௌண்ட் கொடுங்க. கடையில பேர் எப்படி சொன்னீங்க? உண்மையாதான் அப்பா டெக்ஸ்டைல் நல்லா பரகத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். 2026 கடைசியில பெரிய அளவில் கிறிஸ்மஸ் வியாபாரம் பண்ணுவார். நியூ இயர் வியாபாரம் பண்ணுவார். நீங்க எல்லாம் கை கொடுங்க. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் கொடுங்க. கேட்ட அமௌண்ட் குறையாம இருக்கு. கேட்ட அதே அமௌண்ட் 885069 அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு தேவைப்படுது. தேவைப்படும்.
நல்ல மாசம் அவங்கடா அடுத்தது நிசாம். உங்களோட பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதில் பால் அந்த கொடுத்தோம் அங்கே வரலாமா கொஞ்சம் இருங்க. வரேன் இந்த முடிவு என்ன நிஜாம் என்ன செய்யறாருன்னா சில்லர் க்ரோசரியா பனி சில்லர் அங்கே தொங்கல் கடையாரியா வீட்லையா உங்களோட வீட்லையா சரிங்க வீட்டில் பகுதியில் கடையை பிரித்து வச்சுட்டு அது ரோட்டுக்கே இருக்குதா உள்ளுக்கு வருவாங்க ரோட்டுக்கு தான் ரெண்டு பின்னுக்காலனி ரோட் மூணுக்காலனி ரோட் கடை நீங்கள் என்ன செய்கிற நான் தான் செய்வேன். வயசு எத்தனை வயசு 65. எத்தனை மணி திறப்பீங்க கடை கடை திறக்கும் சரியாக 9 டவுனுக்கு போயிட்டு வந்து திறக்கும் 3 1:30 2 மணிக்கெல்லாம் மூடிட்டு வர 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் 9 மணி பள்ளிக்கு தொலையே வரலையா சொல்கிறாங்க கஸ்டமர் 2 3 வந்தா சூடு வாரையா சும்மா சும்மா கதைங்க உங்கள்கிட்ட படிக்கணும் நாங்கள் சூடு வரானே அதுக்கே நீங்கள் சூடாகிறீங்க இல்லைம்மான்ட்டு அழகா சொல்லுங்க கஸ்டமரை கூட்டணுமே இப்போ புது கடை இப்போ முன்னே நீங்கள் பழைய சாமான் வச்சுக்கிற கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு டேட் போன சாமான் அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை இப்போ உங்கள்கிட்ட சில கடலையே வாங்கி வந்து வச்சிருப்பீங்க அதுக்கு டேட் போடுறதுலையே பேக்கில் வாங்கி வந்து வச்சிருப்பீங்க அப்போ கடலை வாங்க வரவங்க என்ன செய்வாங்க இது இது இல்லை இது மாதம் கூட போகணும் இப்போ வாங்க செய்ய போகிறீங்க எல்லாம் புதுசு அப்போ புதுசாமா உங்கள்கிட்டயே வாங்க எல்லாரும் வருவாங்க நீங்கள் கொஞ்சம் சூடாகப்படா சரியா அது செய்யுங்க செய்யலாமா கடையை எப்போ திறப்பீங்க இன்ஷா அல்லாஹ் புதன் வியாழன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவரை பார்த்து சொல்லுங்க பாருங்க 7 மணி இனிஷியல் சொல்லுங்க இனிஷியல் ஜே நிசாந்தி கடைக்கு பேர் இருக்கா முபீஸ் ஸ்டோர்ஸ் முபீஸ் ஸ்டோர்ஸா கபிலையா அதான் கஷ்டம் கடையை சொல்லுங்க
Note 75 744 7 44 0642 Note 75 75 744 44 744 Note 75 744 0642 0642 சரி. அறுபதாயிரம் 60. ரெண்டு லேடிஸ் இருக்காங்க, நீங்களும் வாங்க, நானும் வரேன், அவர்கிட்ட பேசி முடிச்சிடுவோம். சமீப் நீங்களும் வாங்க, ஆமாம் அவர்கிட்ட வச்சு அந்த லேடிஸில் வேலையை முடிச்சுட்டு வரேன். நீங்கள் சிகரெட் விற்கிறானே, ஆனால் வீடி விற்கிறேன் நீங்கள். கொஞ்சம் இருங்க, மஸ்ஜிதில் வச்சு அழகாக சொல்லுங்கள் தலைவர்கிட்ட, வீடி சிகரெட் வியாபாரம் நீங்கள் பண்ணலாம் சரியா? அது ஹராம் பிஸ்னஸ் விளங்குதா? உங்களோட கடையில் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பாத்தியமும் ஹராம், பிள்ளைகள் செல்லு கேட்காது. அவர்கிட்ட சொல்லுங்க, வீடு சிகரெட் உங்கள் கடையில் விற்கலாம், மற்ற எல்லாமே இல்லைங்க ஹலாலான சாமான் சரியா? அது வேட்டாம் பொறுப்பு கொடுக்கணும். இங்கே வாங்க, நீங்களே கொடுங்க. மூத்தவர் வீடு சிகரெட் கொடுக்கல சொல்லி கொடுத்துருவோம். வர்த்தக சங்க தலைவர் ரெண்டு பொம்பளை போன 3 பேர் ஆகிருக்கீங்க. எல்லாம் இன்னும் இடிக்க 5 பேர். அந்த லேடிஸ் அங்கேயே போயிட்டு முடிச்சுட்டு வாங்க. மொத்த 3 பேர் ஆனால் நீங்கள் புதன்கிழமை கிடைத்து கிடக்கிறோம் என்ன பகலாம் சாமமாக மட்டும் வருவாங்க. நீங்கள் இப்போ சாமமாக அங்கேயா போவீங்கன்னு நீங்கள் இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணுற கடையெல்லாம் சாமமாக என்ன அவங்க உங்களால் 10 ரூபா உழைக்கட்டும் என்ன நீங்கள் கொடுத்த டெவலப் எஸ்பைஸ் ரூபாய்க்கு நீங்கள் கொஞ்சம் போங்க, பள்ளிக்கு வருவாங்க. ஆனால் கட்டாயம் கடையை தரோம் அடுத்த இதுக்கு டிக்கெட் பண்ணுங்க. 2 பொம்பளை இருந்திருக்காங்க, ஒரு பொம்பளை கொடுத்தாச்சு. இன்சா உங்களோட கடை என்ன கடை? Communication, printing and groceries. எதில் இருக்குது இடம்? Both with Bansal is main road. Main road. Bansal is.
கடை இல்லை தானே? என்ன செய்யற கடையா இல்ல கம்யூனிகேஷன் 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 முன்கடை முன்கடை. நல்ல நல்ல. இனிஷியல் எப்படி? MIM. MIM இன்ஷா ஒரு 15. ஹலோ இல்லை 65. காட்டாது கை கணக்கு பார்க்குறேன் கை கணக்கு பார்க்குறேன் கைக்கிறேன் புதுக்கடை அஜயார் இவங்க எவ்வளோ காலம் நீங்கள் தொடர்ந்து சார்? தொடர்ந்து உங்களோட கடையோட பேர் எப்படி? First dot. FAZ. ஃபர்ஸ்ட் ஒன் பிரிண்டர் சார். First dot. DOT. FAZ DOT. FAZ DOT. DOT. Printers. Communication. உங்களோட கண்டக்ட் வச்சுருங்க 077 298 1881. ஃபெபிலியா உங்களுக்கு? நான் வந்து ஷெட் கிட்ட. உங்களோட கடையோட அட்ரஸ் எப்படி? நீங்க இப்ப கேட்டுக்கிற தொகை உங்களுக்கு விளங்குதா? 75,000. சரியா? இதே தொகையை தந்தா இப்ப கடை திறப்பீங்க. இப்ப அது இல்ல, நீங்க கேட்டுக்கிற தார நீங்க கடை திறப்பீங்க. கடை எப்போ திறப்பீங்க? நெக்ஸ்ட் வீக் கிழமை இல்ல, இந்த கிழமை வார வியாழக்கிழமை திறக்கணும். எங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம்? சைனாக்கா? பொன்னைக்கு கொழும்பு தானே. காலையில போனா சாமான் வாங்கி வந்தாச்சு. புதன்கிழமையே திறக்கலாம். அவங்களோட ஊருக்கு எப்படி சொல்லி? Kendi Road, ஷெட் கிட்ட. Kendi Road. Kendi Road கம்பல் Kendi Road கம்பல். வேற கேட்டுக்கிற அமௌண்ட்டை கொடுத்தா புதன்கிழமை கடை திறப்பாரு. 2 கிழமை நாளை இதை விரட்டி பொறுப்பெடுத்து பார்க்குது, கடையை திறக்க வைக்கிறேன். இல்ல அவர் கேட்டுக்கிற அமௌண்டே கொடுக்குறாரு. சரி சரிதானம்மா? சைன் வைங்க. ஏண்டா இவர் பர்ச்சேஸ் பண்ண போகிற சைனாக்கு இல்லையே, கொழும்புல. இப்போ போய் வேறு நிலைமையில சொல்லக்குள்ள விற்கிற விலையிலேயும் நான் குறைச்சி கொடுப்பாங்க. அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க, உண்மையான விஷயம் தம்பி, எங்களுக்கு போனது இதுதான் விஷயம், காசு தந்தான் வாங்க போகிறேன், நெல்ல சாமானை தந்துருங்க, உரண்டியோட வாங்கிட்டு வாங்க, செய்யுங்க. வாங்க கொஞ்சம் வாங்க. இது புது கடை, 2 பேர் நீங்கள் கொடுங்க. அப்போ நீங்கள் கவனமாக பார்ப்பீங்க, பொறுப்பா. இல்லை சார், நீங்கள் உனக்கு நான் நோட் பண்ணிக்கலாம். கொடுங்க. சாயந்தரம் மாளிகாடு மக்களுக்கு துவா செஞ்சோம். சாயந்தரம் மாளிகாடு மக்கள் அமானியத்தை கொண்டு வந்து செய்கிறோம். துவா செய்யுங்க. நல்லா எம்ஹெச்எம் ஃபோமி. உங்களோட கடை என்ன கடை? எங்கன்னு? மெயின் ரோட்லையா? பெப்பிலைக்கு தான் வருது. காட்டுப்பட்டி. இன்னும் 2 பேர் தான் இருக்கேன். 2 பேர் தான் இருக்கேன். எவ்வளோ காலமாக கடை செய்கிறீங்க? 12 வருஷமா. எத்தனை அடி உங்களோட கடை? கடை அகலம் நீளம்? 13. சொந்த இடமா கூலியா? சொந்த இடமா? யார் இருக்கிறா? இன்னைக்கு இப்போ 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா கொடுக்கும். கடையோட பேர் எப்படி? ஒரு கேட்டதை கொடுக்கும். அவர் உதவி செய்வார். பாருங்க, அவரோட கடையை நீங்க கிளீன் பண்ணி கொடுங்க, அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவடத்த டக்குன்னு நீங்க 3 பேரும் உண்டா திறந்துருங்க ஒரே நாள். உங்களோட வந்து எப்படி கேண்டி ரோட்டா இல்ல? கேண்டி ரோட். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 76 838 8732. அமௌண்ட் பண்ணி இல்லை இங்கே ஹெல்மி என்ற 2 பேர் கவுண்ட் பண்ணீங்கன்னு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 2 பேர் இருக்கு, 2 பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சியாமா ஒரு பொம்பளை சொன்னேன். ஹெல்மி இருக்கா? ஹில்மி என்று இருக்கிறா? நல்லா தொழுகை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட் மேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபையில வாங்க. இப்போ நாங்கள் இந்த கடைகள் எத்தனை மொத்தம்?
கடைகள் 13 மாஷா அல்லாஹ் அழகான முறையில் செஞ்சோம். நாங்கள் உணர்வு பூர்வமாக நமது இஸ்லாமியர்கள் நாங்கள் சாய்ந்த மருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜிதில் வந்த இந்த குழுவினர், வர்த்தகர்கள், ஜமியத்துல் உலமாவில் உள்ளவர்கள், வர்த்தக சங்கத்தினர், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் எல்லாமே வந்து அழகான முறையில் செஞ்சிருக்கோம். இந்த அமானித பொறுப்பை உங்களோட பள்ளி நிர்வாக தலைவரும் நிர்வாகிகளும் மஹல்லா வாசிகளும் பொறுப்படுத்திருக்கீங்க. உங்களோட வர்த்தக சங்க தலைவரும் இருக்கிறாங்க. இதை அழகான முறையில் வாக்கு தந்திருக்காங்க. இவங்களுக்காக உதவி செய்யுங்க. இப்போ சிலர் என்ன செய்யறேன்டா 10 ரூபா காசு விலை குறையன்று ஓட்டு அடுத்தடுத்த டவுனுக்கு போற, நீங்க கட்டாயம் எல்லா டவுனுக்கும் போய் வாங்குங்க. இப்படியான நிலைமையில கடை துறக்கிற ஆட்களுக்கு நீங்க முன்மாதிரியாக இருந்து கொஞ்சம் தூரம் என்றாலும் பரவாயில்லை, அவரோட கடையில இடத்துல செய்கிற ஆட்கள் கடையில நீங்க கொஞ்சம் சாமான் வாங்கி ஊக்குவிச்சு சிறப்பாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் நம்மளோட இருந்தாக்கள், பல பல நல்ல நல்ல நிலைமைகள்ல இருந்தாக்கள். இந்த நிலைமையில வந்திருக்கி அல்லாஹ் ரஹமத் செய்வான். இவங்கள்ட்ட போய் சாமான் வாங்குங்க. நல்ல அழகான முறையில் இப்போ இருக்கிறது எல்லாம் புது சாமான் இவங்கள்ட்ட கொண்டாந்து வாங்குறது எல்லாம் ஒரு டவுட்டும் இல்லை. அப்போ ஃப்ரெஷ் சாமான் நீங்களும் வாங்க. எவ்ரி டைம் புது சாமானே வந்து இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த விஷயத்தை ஒரு துவா ஒன்று செய்யுங்க. சாய்ந்த மாதிரி மலைக்காடு மக்களுக்கு இல்லை அவங்களுக்கு வியாபாரம் செழிக்கிறதுக்கு ஒரு சின்ன الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا وطيب لنا كسبنا وقنعنا بما رزقتنا ولا تذهب قلوبنا إلى شيء صرفته عنا. يا حي يا قيوم برحمتك نستغيث فأصلح لنا شأننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا ذا الجلال والإكرام. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ளவனே ஷங்கியாரனே, எங்களுடைய நிய்யாத்துகளை கபூல் செய்வாயாக, எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய அமல்களில் இஹ்லாஸை தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல ஒரு அடியான் தனது அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான். நாயனே யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த உதவி செய்த மனிதர்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுக்கு நோயில்லாத வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் ஈருலகை சௌபாக்கியங்களை நிரப்பமாக கொடுப்பாயாக. அவர்களை இது போன்ற அனர்த்தங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. அவருடைய தொழில் துறவுகளில் ஆஃபியத்தில் பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த ஊரில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை சரிவர நிறைவேற்றுகின்ற இந்த குழுவை கபூல் செய்வாயாக. அவருடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இவர்களால் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ஊர்களெல்லாம் இந்த பணங்கள் அல்லது பொருள்கள் பங்கிடப்பட்டதோ அதை உன்னுடைய பொருத்தத்துக்காக செலவழிக்கக்கூடிய ஈமானி உணர்வை கொடுப்பாயாக. அதற்கு மாற்றமாக செலவழித்து பாவ சுமையை சுமக்கின்ற கூட்டமாக மாற்றிவிடாத நாயனே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த ஒவ்வொரு ரூபாவும் அமானிதம் என்பதை வாங்கியவர்கள் விளங்கி செயல்பட அவர்களுக்கு ஈமானி உணர்வை கொடுப்பாயாக. அதன் மூலமாக பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவாயாக. அதன் மூலமாக சதகாவை ஜகாத்தை வளர்த்தெடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பயனடைந்த பயனாளிகளின் மூலமாக பல பேருக்கு பல சதகாக்கள் நலவுகள் செய்வதற்கு காரணமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யார் யாரெல்லாம் இதற்கு உடலால பொருளால சிந்தனா சக்தியால செயல்பட்டார்களோ அத்துணை பேர் நீ பொருந்திக் கொள்வாயாக. எம்மனுடைய அத்துணை பேருடைய உணர்வுகளும் ஆசைகளும் உன்னுடைய பொருத்தம் நாயனே, உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக. உதவி செய்த அனைவருக்கும் உன்னுடைய பொருத்தத்தை பரிசாக கொடுப்பாயாக. உன்னுடைய ரஹ்மத்தினும் கிருபையை தருவாயாக. மக்ஃபிரத்தினும் பாவ மன்னிப்பை தருவாயாக. இந்த செயல்களால் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தை தருவாயாக. எம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. உதவி செய்த அந்த உதவியை எடுத்து வந்த அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த உதவி செய்தவர்களுக்கு நானே கயாமத் நாள்ல பகுமானங்களை சன்மானங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீ அந்த மஹ்ஷரிலே இவர்களுக்கு உதவி செய்வாயாக. மீசானிலே உதவி செய்வாயாக. அல்மான் நாமா பட்டோலையிலே உதவி செய்வாயாக. ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்திலே கடப்பதற்கு உதவி செய்வாயாக. கலிமாவோடு மௌத்துவாரத்துக்கு உதவி செய்வாயாக. எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களுடைய யா அல்லாஹ் தீர்ச்சையும் மறுமையாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மறுமையுடைய லாபத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய முஹ்லிசீன்களாக மன தூய்மையாளர்களாக ஆக்குவாயாக. அந்த மன தூய்மையாளர்கள் மூலமாக உலகுக்கு வரக்கூடிய அதாபுகள் யா அல்லாஹ் இல்லாமக்கப்படும் நாயனே.
அந்த மன தூய்மையாளர்கள் மூலமாக உலகுக்கு நலவு வந்து சேரும் நாயனே. அப்படியாப்பட்ட மன தூய்மையுள்ளவர்களாக அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த உதவிகளை செய்தவர்கள் என்னென்ன அவர்களுக்கு தேவை இருந்தும் அவர்களுடைய கஷ்டங்கள் இருந்தும் அவர்களுடைய வருமானங்களை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் நாயனே. அவர்களுடைய வருமானங்கள் பரக்கத்துண்டாக்குவாயாக. அவர்களுடைய ஊர்களையும் தீனுடைய ஊர்களாக ஈமானுடைய ஊர்களாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. இந்த ஊரையும் கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல ஈமானி எழுச்சியை தருவாயாக. உலகத்துடைய பொருளாதாரம் நிச்சயமாக வந்து சேரும் நாயனே, அதுல எந்த சந்தேகமும் இல்லை நாயனே. ஈமானுக்கு பெரியோர் அடி விழுந்திருக்கிற நாயனே, பள்ளியை செழிப்பாக்குவாயாக. அந்த ஈமானி உணர்வை கொடுப்பாயாக. அதானை கேட்டதும் பள்ளிக்கு விரைந்து வரக்கூடிய ஈமானி உணர்வை கொடுப்பாயாக. நீ கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையை தருவாயாக. எல்லா நிலைமைகளும் உன்னுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவாயாக. அனைவருக்கும் நிரப்பமான வலுப்பமான கூலிகளை கொடுப்பாயாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين والحمد لله رب العالمين. جزاكم الله. தற்பொழுது கம்பளை பெபிலை என்ற கிராமத்தினுடைய இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், அதாவது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கடைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்த அந்த கடைகளுக்காக ஆரம்பத்தில் அந்த கடைகளை திறந்து நல்லபடியாக அவருடைய வியாபாரங்களை தொடங்குவதற்காக அவர்களுக்காக சாய்ந்தமருது மாலையக்காடு பள்ளிவாசலினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்ற அவர்களால் சேகரிக்கப்பட்ட அந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை இந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு மொத்தமாக 15 கடைகளுக்கு அவர்களுடைய ஆரம்ப கட்ட வியாபாரத்தினை தொடங்குவதற்காக அந்த பணம் இப்போது வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நேரத்திலே இங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம், அதே போன்று இந்த பள்ளிவாசலுடைய மஹல்லா வாசிகள், அதே போன்று இந்த எங்களோடு உரை தந்திருந்த இந்த நிவாரண குழு சாய்ந்தமருது மாலையக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவர் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவரோடு வரி தந்திருந்தார்கள். அதே போன்று ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர், அதே போன்று வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து வருகை தந்திருந்தார்கள். இப்போது இந்த நேரத்தில் இப்போது இந்த நேரலை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெற்று செல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் இதில் விடுபட்ட ஒரு கடை உரிமையாளருக்கான அந்த பணம் இப்போது இந்த இடத்திலே வழங்கி வைக்கப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். விடுபட்ட அந்த இப்போது அந்த விடுபட்ட ஒரு பெண் கடை உரிமையாளருக்கான கடையினை திறப்பதற்கான ஆரம்பத்தில் அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முழுமையாக சேதமடைந்தவர்களுக்காக அவர்கள் கடைகளை ஆரம்பத்திலே திறந்து வைப்பதற்காக சாய்ந்தமருது மாலையக்காடு மக்களால் சேர்க்கப்பட்ட அந்த அமானித
பொறுப்பினை பொறுப்பேற்ற ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்கள் இப்போது அந்த பணத்தினை 15 கடை உரிமையாளர்களுடைய கடைகளை திறப்பதற்காக அந்த பணத்தினை வழங்கியிருக்கின்றார்கள். இப்போது இறுதியாக நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த விடுபட்ட ஒரு கடை உரிமையாளருக்காக அதை இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. பதினஞ்சில் ஒரு ஆள் வரல.